தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ராம்மோகன் ராவ் வீட்டில் காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு டெல்லி வட்டாரத்தில் பேசும்பொழுது உங்களுக்கு கிடைத்த தகவல் எல்லாம் என்ன, அரவிந்த்? நாம் முன்பே பதிவு செய்தது போல இதற்கு முந்தைய ரெய்டு தொழிலதிபர் மற்றும் கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டி வீட்டில் நடத்தப்பட்டது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை, அவர் வீட்டில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அவருக்கும் முன்பே நமது தலைமை ஆசிரியர் பாண்டே சொன்னது போல அவருக்கும் சீஃப் செக்ரட்டரி அதாவது ராம்மோகன் ராவின் மகனுக்கும் இருவருக்குமான பிசினஸ் லிங்க்ஸ் இருந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே இந்த ரெய்டு நடத்தப்பட்டு வருவதாக நமக்கு நாம் முன்பே பதிவு செய்திருந்தோம். அதன் அடிப்படையிலேயே இந்த ரெய்டு நடைபெற்று வருவதாக தெரிகிறது. முதலில் 7 இடங்களில் இந்த ரெய்டு தொடங்கிய இந்த சோதனையானது முதலில் 7 இடங்களில் நடைபெற்று வந்தது. தற்போது அந்த 7 இடங்களை தாண்டி மேலும் கூடுதலாக 3 இடங்கள், அதாவது மொத்தம் 10 இடங்களில் தற்போது ரெய்டு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தலைமை அதிகாரி உட்பட்ட 10 நபர்கள் கொண்ட ஒரு குழு அந்த 10 இடங்களில் ரெய்டு சோதனை நடத்தி வருகிறார்கள். மொத்தம் 100 அதிகாரிகள் இந்த சோதனையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் பதிவு செய்தது போல தற்போதைய நிலையில் வருமான வரித்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வருமான வரித்துறையினர் எடுக்கும் ஆவணங்களை ஆராய்ந்து இதனை வழக்காக பதிவு செய்ய வேண்டுமா, இதனை அடுத்த கட்டமாக எடுத்து செல்வதுதான் அமலாக்கத்துறையின் வேலை. ஒவ்வொரு இடத்திலுமே வருமானத்துறை இது போன்ற ஒரு சோதனையில் ஈடுபடும், வருமானம் தொடர்பான சம்பந்தங்களில் வருமானத்துறை ஈடுபடும். ஆனால் அதனை வழக்காக மாற்றி அதனை ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை வழக்காக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது அமலாக்கத்துறையின் வேலை. தற்போது வருமானத்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது ஏதேனும் ஆவணங்கள் இவர் கையில் இவர் வீட்டிலிருந்து எடுக்கப்படுமே ஆனால், கணக்கு காட்டாத சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்கள் எடுக்கப்படுமே ஆனால் இவர் தலைமை செயலாளர் மேலும் இவர் ஒரு IAS அதிகாரி என்பவரால் இதற்கு தொடர்பாக DOPT அதாவது மத்திய அரசின் IAS அதிகாரிகளை மேனேஜ் செய்யும் DOPT-இடம் இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வதற்கான ஒரு அனுமதியை பெற வேண்டும். தற்போதைய நிலையில் அது தொடர்பான எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை. தற்போது அவர் வீட்டில் வெறும் சோதனை மட்டுமே நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் தான் அவர் வீட்டில் எந்த மாதிரியான ஆவணங்கள், எந்த மாதிரியான சொத்துக்கள் எடுக்கப்பட்டது, இது கணக்கு காட்டப்படாத சொத்தா, கணக்கில் காட்டப்பட்ட சொத்தா என்பது தெளிவாக வெளிவரும். அதனை தொடர்ந்துதான் அடுத்த கட்ட முடிவுகள் வெளியாகும்.